தெய்வமான கடவுளுக்கு போய் நடக்க சொல்லுங்க. இந்த அநியாயம் கூடாது ஐயா, கூடாது. ஏய், கடவுளே வந்து இதைய சொன்னார். மஞ்சப்பா, இந்த கழுதுகளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் வழக்கம் போல் சித்திரவதை செய்யுங்கள். சரிங்க. காதற் கடலிலே நீந்தி குளிக்கும் போது காட்டுக்கொப்பாடு போடுகின்றன. ஐயோ, பாருங்க. இதெல்லாம் என்ன வேலை? மன்மதலையிலே நம் குடும்ப கௌரவத்துக்கு இது அடுக்குமா? இது என் சொந்த விஷயம். மரியாதை இல்லாத எந்த விஷயத்தையும் நான் அனுமதிக்க முடியாது. எனக்கு நீ எஜமான் இல்லை, ஆனால் மூத்தவன். அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள் முதலில். அதை நினைச்சுத்தான் இவ்வளவு நான் சும்மா இருக்கிறேன். இனியும் அப்படியே பெருந்தன்மையோடு நடந்து கொள். இனி முடியாது. நம் பூர்வீக சொத்தை பாவலிலே சூறையாடுவதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. என் பங்கை நான் எது வேண்டுமானால் செய்வேன். பங்கு? உனக்கு ஏது பங்கு? உன் பங்கு வேசிகள் மடியிலையும் சாசிகள் காலடியிலையும் கிடக்குது. இப்ப நீ அனுபவிக்கிறதெல்லாம் ஏன் சுத்தக்கத்தோட நடந்துகிட்ட? இன்னும் உனக்கு பங்குதாரம் இல்லைன்னா இல்லை என்றால் தம்படி தரமாட்டேன். அண்ணா, இந்த கேடுகட்ட பெண்களுடைய சாவகாசம் இருக்கிறவரே என்னை அண்ணாந்து கூப்பிடாத. வாருங்கள். அண்ணன் விழித்துக் கொண்டார். நாம் இங்க பண்ற கலாட்டாவில அவர் என்னைக்குத்தான் நிம்மதியா தூங்கி இருக்கிறாருங்க. நான் சொல்ல வந்தது அதுவல்லப்பா. ஆடலிலும் பாடலிலும் என் சொத்து அவ்வளவும் கரைந்து விட்டது. கரைந்து விட்டா என்னங்க, உங்க அண்ணன் சொத்து இருக்குங்கல்ல. அண்ணனே சொல்லிவிட்டார், நான் தாசிலோரனாக இருந்தால் தம்பிடி தர மாட்டேன் என்று. அப்படின்னா நாம என்ன செய்யறதுங்க? அவர் சொத்துக்கு வாரிசான அவர் மகனை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான். கொலை? ஆம், கொலை. என்னங்க உங்களானே என்ன தூங்குறீங்களா? என்ன லட்சுமி? ஒண்ணு இல்ல, நீங்க தூங்குங்க. தூங்குங்கன்னு சொல்றதுக்கு தான் இப்ப கூப்பிட்டியா? சரி, சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணுக்கும் எங்க அண்ணன் மகனுக்கும் அவங்க வயசு காலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சு இந்த கண்ணால பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கே சந்தோஷம் தாங்க முடியல. நீதான் எங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லி உயிரை விடுற. ஆனா அவர் முன்ன மாதிரி இங்க அடிக்கடி வர்றாரா பாத்தியா? எங்க அண்ணன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம குடும்பம்னா அவருக்கு உயிர். அதுக்கு சொல்லல லட்சுமி, நாகப்பன் வீட்டு தலைவாசலையே மிதிக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் நாம இவ்வளவு காலமா அங்கே போகாம இருக்கோம்ங்கிறது உங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர் குழந்தைய கொண்டு வந்து காட்டினாரா பாத்தியா? இந்தாங்க, ஒரு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறவரு அவசியம் இல்லாம நம்ம வீட்டுக்கு ஓடி வருவாரா? இனிமே அவர் இங்க வந்தா கொட்டு முழக்கோட தான் வருவாரு. என் பொண்ணுக்கு எடைக்கிட தங்கம் எடுத்துக்கிட்டு பரிசத்துக்கு அவ உயிரும் பணத்தையும் சுமந்துகிட்டு கையோட புது மாப்பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு தான் வருவாரு. பாருங்களேன். அத்தா,
அடிபட்ட வேங்க போல ஆத்திரத்தோட வந்திருக்கீங்களே, என்ன நேர்ந்தது? நாகப்பனுடைய அட்டகாசம் தாங்க முடியல, பேயாட்டம் போடுறான். அவனுடைய நடத்தைகளை பற்றி ஊரார் கேவலமா பேசுறதை கேட்டா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடலாம் தோணுது. என்னுடைய சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாலகனையே கொல்ல சதி திட்டம் போட்டான். அப்படியா? ஆமா. அதுக்கு பயந்து இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஓடி வந்து, ஐயோ, என் குழந்தை கருகாம காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. நான் அடிக்கடி வந்துட்டு போறேன். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டாம், அது நிறைவேற்ற விற்பாடு பேர் வைக்கலாம். அது வரைக்கும் செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்க. நான் வர்றேன் மாப்பிள்ள. ஆகட்டும் அத்தா. லட்சுமி, நான் வர்றேம்மா. நான் வர்றேன். என்ன உங்க அண்ணன் இப்போதான் அக்கா வீட்டுல குழந்தை ஒப்படைச்சு போறாங்க. கெட்டு விட்டது நம் திட்டங்கள் எல்லாம். லட்சுமி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் குழந்தையும் சேர்ந்து ரத்த வெள்ளத்திலே நிற்கப் போகிறது. புறப்படுங்கள். லட்சுமி, நான் தான் நாகப்பன். கதவை திற. லட்சுமி, உன் தம்பி நாகப்பன் இங்கேயே படையெடுத்து வந்துட்டான் போல் இருக்கே. ஆமா, இப்ப என்ன செய்யறது? கதவை திற. வா, நாம எங்கேயாவது ஓடி போய் அஞ்சப்பா, ஓடிடா கதவை. வேடிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். எல்லாம் போட்டு உடையுங்கள். உடையுங்கள். நாங்க எங்க வீடு வாசலை இழந்து இந்த காட்டுக்கு வந்ததுக்கு அந்த பாவிதான் காரணம். அவனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் காட்டுக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா உங்க ஆதரவு கிடைச்சிருச்சு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன் உங்களைப் போல் கொடுமைப்பட்ட கூட்டத்துக்கு தலைவனாயிருந்து போர் வீரன். அவன் பெயர் நீலமலை திருடன். பெயர்தான் திருடனே ஒழிய எளியவர்களுக்காகவே பாடுபட்டான். கடைசியில் அவவே உயிரையும் விட்டான். கடமையை செய்வோம். இன்னையிலிருந்து நீங்க தான் நீலமலை திருடன். நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன். லட்சுமி, நாம இப்ப மருதமலை சாரல வந்திருக்கோம். இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்ற? எங்க இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க அந்த பாவின் நாகப்பன் கண்ணில படாம எப்படியாவது தப்பி பொழைச்சு அதுவே போதும். சரி, வா சண்டி. ஹை, வா. அம்மா, அப்பா, அம்மா. ஐயோ, அம்மா அடிபட்டது, ரத்தம் வருது. வந்தா என்னம்மா, இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் பழக்கவே முடியாது. என்னன்னா அடியே செல்லவே, வா மறந்து போடு. 7-8 வருஷங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகளை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லையே. குழந்தைகளை தேடிப்போன நஞ்சப்பனும் மொட்டையனும் கூட என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லையே.
எப்படியாவது நம்ம கையால தீர்த்து கட்டுவோம். வா வா ஆமாண்ணே நடனே. ஊருக்கு பக்கத்துல வந்துட்டோம். இந்த மாதிரி கிழிஞ்ச சட்டை எல்லாம் போட்டு அங்க போகக்கூடாது. புது சட்டை தைச்சு வச்சிருக்கேன், இத போட்டுக்க. ஆமா, இந்த சட்டை உனக்கு அதுவா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சொக்கின்னு ஓ மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு தச்சுக்கிட்டு போறேன். இப்ப நீ போட்டுக்க. இந்த இப்பதான் ராஜாத்தி மாதிரி இருக்கிற. ஆமா, என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா கூட்டிட்டு போவா? போனது மொதல் வேற அதான். வா போலாம். கண்ணு, ராஜா எங்க போயிட்டாங்க? ராஜா, கண்ணு, என்னங்க உங்களதான் குழந்தைங்க காணோமா? ஆமாங்க ராஜா. கண்ணு கண்ணு ராஜா ராஜா கண்ணு கண்ணு ராஜா எங்கேயும் காணோமே. காணோமா? இல்லைங்க, ஏதோ சதி நடந்திருக்கு லட்சுமி. அங்க பாருங்க, யாரோ வந்து போன தடம் தெரியுது. ஆமா, அங்கே போய் பார்க்கலாம். வாங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் காணோம். ராஜா ராஜாஜி, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? குழந்தைகளை எங்கேயும் காணும். லட்சுமி கவலைப்படாது, நீ இந்த பக்கமா போய் பாரு, நான் இப்படி போய் பார்த்துட்டு வர்றேன். பெரிய வேதனையா போச்சு. பழையபடி அழுக ஆரம்பிச்சுட்டிய. என்ன வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. இந்தாமா, இத சாப்பிடு. அழுகாத கண்ணு. உனக்கு என்ன வேண்டாம் ராஜா சொல்லு. எனக்கு உங்க அம்மா தான் வேணும். உனக்கு அம்மா தானே வேணும். அழுகாம சாப்பிடு, அம்மா வரும். இந்த பக்கம் மனுஷ வாடகை பட்டதாக தெரியலையே. முருகா, இது என்ன சோதனை? ஒருவேளை அவர் குழந்தைகளை குடிசைக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்திருப்பாரு. போய் பார்க்கலாம். லட்சுமி குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது குடிசைக்கு கொண்டு வந்திருப்பா. போய் பார்க்கலாம். ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? இனி நான் என்ன செய்தேன்? முருகா, முருகா, முருகா.
எங்களை ஏன் இப்படி சோதனை செய்ய? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம்? அப்படியே தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதுக்காக ஒரு பாவமும் அறியாத குழந்தைகளை எங்களிடமிருந்து பிரிக்கலாமா? கடவுளை நம்பி நமக்கு கைவிடப்பட மாட்டாங்கிற வேத வாக்கியம் எங்க விஷயத்துல பொய்யாயிட்டுதா? இல்லை, அரசன் நன்றி கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும்ங்கிறது போல எங்களுக்கு கருணை காத்தவர்களையும் நீ காலதாமதம் செய்யறியா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இந்த தாயுள்ளம் அது எல்லாம் தாங்காது. இந்த உலகத்துல எங்களுக்கு யாரும் துணை இல்லை. நீதான் கதி. எங்க குழந்தைகளை எங்க கிட்ட சேர்க்க வேண்டியது இனி உன் பாரம் ஐயனே, பாரம். முருகா, முருகா. ஏண்டா தம்பி அழுகுற? தங்கச்சி எல்லாரும் காணோம். ஐயோ பாவம், உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. சரி, என்னோட வா, தேடி பார்ப்போம். சாவாஷ், கச்சிதமாக காரியத்தை முடித்து விட்டீர்கள். எல்லாம் உங்க சிச்சை எஜமா. என் பெயரை சொன்னாலே அண்ட சராச்சரமும் அதிருவேன். நாகப்பா, ஆடம்பர வரியிலே சொந்த குடும்பத்தையே நாசம் செய்து விட்டாய். உன் இளம் மறைவிலேயே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இப்படிக்கு நீலமலை திருடன், நீலமலை திருடன், வேடிப்பயன் என் எதிரே வரட்டும், அவனை என்ன செய்கிறேன் பா. நீய கட்டாயம் செய்தே? ஆமா. என்னை எச்சரிப்பதற்கு நீயா? உன்னை திருத்த உரிமையுடையவன், பெயர் நீலமலை திருடன். என்னை திருத்த உன்னால் முடியாது. அப்படியானால் பழி வாங்குவேன். பழியா? ஆம். என்னையா? ஆமா. உன்னால் சீரடியின் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பிரதிநிதியாக இருந்த உன்னை பழிவாக்கிட்டாய். தப்பிவிட்டான் கோழை. அஞ்சப்பா, நீலமலத்திரடன் நம்மை பழிவாங்க திட்டம் போட்டு திரிகிறான். ஆனால் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை அவன் அம்பலப்படுத்த முன் அவனை அயோக்கியன் என்று நாம் நிரூபித்து விட வேண்டும். அதற்காக இன்று முதல் நீங்கள் எல்லோரும் நீலமலத்திரன் பெயரை சொல்லி கொள்ளை, கொலை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை அவனுக்கு கெட்ட பெயர் உண்டாக்குங்கள். நாங்க யார் தெரியுமா? நீலமலத்திரன் கூட்டம். நீலமலத்திரன் ஆளுங்க எங்களை கொள்ளையடிச்சுட்டாலும் ஊருக்குள்ள போய் சொல்லுங்க. ஒரு நயவஞ்சன கூட்டம் நம்முடைய பேரை சொல்லி அக்கிரமம் செய்துட்டு வருது. அந்த கூட்டத்தை ஒழிச்சு நாட்டில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதோடு நமக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பேரையும் முடிக்கணும். இப்பொழுதே புறப்படுகிறோம். எப்பொழுதும் தயாராயிருங்கள். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன். அப்பொழுது உங்கள் கைவரிசையை காட்டினால் போதும். கண்ணே, கண்ணே, என் செல்வமே, எங்கடா இருக்க? ராஜாவே, அம்மா, ராஜாவே, என் கண்ணே, ராஜாவே. என் குழந்தை கட்ட, என் குழந்தை கட்ட இங்க எப்படி வந்தது? கண்ணே, ராஜாவே, ராஜாவே. கண்ணே, என் செல்வமே, உன் ஆசை முகத்தை பார்க்க வந்த எனக்கு இந்த பாழும் காட்சிதானா கிடைக்கணும்? நாடிழந்த ராஜா தலையிலே இருந்து நழுவி விழுந்த கிரீடம் போல உன் பட்ட உடம்பிலே போட்டிருந்த இந்த சட்டையும் பரிதாபமா கிடைக்குது. கண்ணே, கண்ணே, அதுக்காகி போச்சுன்னு களை தெரிஞ்சிட்டியா? இல்லை, ஒருவேளை நீ இல்லை, இல்லை, இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது. ராஜாத்தி,
தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பின்னாலேயே போகுது. அவங்க அம்மா ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது. அந்த ஏக்கத்துல தான் அப்படி பண்ணுது. ஏமா நீ ரோட்ல யாரையும் நடக்க விட மாட்டேன் போன்றிருக்க. மரகதா போய் சொக்கியோட விளையாடு. போ. நான் இந்த பாவத்துல காதை வைக்கிறேன்னா ஒரு பழைய எதிர வரக்கூடாது. வந்ததும் கிடையாது. கோயில் கோயங்க அப்படி செய்திருக்கலாம். அவ்வளவு நெஞ்செழுத்தமா உனக்கு?
அழைச்சிட்டு போ. உன்னை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை. மனசை கல்லாக்கி கொள்ளும், அதுக்கு அப்புறம் என்ன கொல்லும். கொல்லும். தம்பி, நீ யாரப்பா? நான் ஒரு அனாதை. இந்த சின்ன வயசுல இவ்வளவு வீரமா சண்டை போடுற நீ என் மகனா இருந்தா, தகப்பன் ஒரு வீரன், மகன் ஒரு வீரன் என்று உலகமெல்லாம் போற்றுமே. இவ்வளவு நல்லவரா இருக்கிற நீங்க ஏன் வலிய சண்டைக்கு வந்தேன்னு கேக்குறியா? சொல்றேன். நாகப்பன் என்ற ஒரு அயோக்கிய நாட்டு மக்களை கொடுமைப்படுத்திட்டு வர்றான். அவனுடைய அக்கிரமத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கவே நான் இங்க இருந்து வர்றேன். பாலத்துல யார் வந்தாலும் திரும்பி போன்னு சொல்லுவேன். அவங்களும் எனக்கு பயந்து திரும்பி போயிடுவாங்க. ஆனா நீ ஒருவன் தான் நியாயத்துக்கு போராடி என்னையும் அடக்கு. நான் தேடிக்கிட்டு இருந்த லட்சிய புருஷன் நீதான். இன்னிலிருந்து நீ என்னோட இருக்கணும். என் லட்சியத்துக்காக நீ பாடுபடணும். உங்க விருப்பப்படியே நான் நடந்து கொள்றேன். வா. எங்க? ஐயா, நான் புலி இல்ல, நான் மனுஷன் தான். என்ன ஒண்ணு டேஞ்சர் பண்ணி விடாதீங்க. யாரப்பா நீ? நானா புலித்தோல் போத்திய பசு. என்னது? புலித்தோல் போத்திய பசுவா? ஆமாங்க. நீங்க இதுவரையிலும் பசுத்தோல் போத்திய புலியை தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இடத்துக்கு தகுந்தா போல மாத்திக்கிட்டேன். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? நான் சொல்றது புரியலையா? ஊர்ல இருக்கிற சில புலிங்க பசுத்தோலை போத்திக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது வேற. அதையும் தான் நான் சொல்ல மாட்டேன். நீ உலகம் தெரிஞ்ச ஆளு. தெரிஞ்சுக்கலன்னா டேஞ்சர் ஆயிடுமே. அதனாலதான் இந்த காட்டுல இருக்கிற மிருகங்களை ஏமாத்துறதுக்காக நான் பசுவா இருந்தாலும் புலித்தோலை போத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ நல்ல சமய சஞ்சீவி. ஐயோ, சத்தம் போட்டு சொல்லாதீங்க. வைத்தியன்னு தெரிஞ்சா தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, இது என்ன பாதி நாமம்? நான் வீட்டுல உட்காந்து நாமம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஊருக்குள்ளார நீலமலை திருட வந்து ஒரே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆஹா, இது என்னடா டேஞ்சர்னு சொல்லி பாதி நாமத்துக்கு மேல போட முடியாதபடி உண்டடிச்சு இங்க ஓடியாந்துட்டேன். தம்பி, அந்த போலி நீலமலை திருடனை பற்றி உன்னிடம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இது என்னடா டேஞ்சர்? அப்ப நீங்க நிஜமான திருடனா? என்னடா வம்பு? நீ ஒண்ணும் பயப்படாதே. நான் அந்த அயோக்கியை ஒழிக்கத்தான் பாடுபடுறேன். அதுக்காக இந்த வீரனை கூட்டி போறேன். நீ வர்றியா? என்னது? நீங்க கூப்பிடுறத பார்த்தாக்கா நான் என்னமோ ஒரு பெரிய பயில்வான் மாதிரியும் என் உதவியில நீங்க பிழைக்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரியும் இல்ல இருக்குது. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு துணை தேடுறீங்களே, அப்படி ஒண்ணும் நல்லா இல்லையே. தம்பி, அதுக்காக இல்ல. எதுக்கா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க உடம்பை உபயோகப்படுத்திங்க, நான் மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். சரி வா. ஓஹோ, நீங்க மூளையை தான் தேடி வந்தீங்களா? மறந்துடாதீங்களோ, நான் மூளை, நீங்க உடம்பு. நீங்க உடம்பு, நான் மூளை. நான் மூளை, நீங்க உடம்பு. சில பேர் தங்க பஸ்பம் சாப்பிடுற மாதிரி இரும்பு பஸ்பம் சாப்பிடுறானா? நிறுத்தியா, நிறுத்தியா. நீ மனுஷனா இல்ல? நீ மனுஷனா கேக்குறேன். அந்த மனுஷனை வீர சூரன்னு சொல்லி தாசா பண்ணி கூட்டிட்டு வந்து நீ மேல இருந்து கீழே தள்ளுற, உடனே ஒரு ஆளு தாக்குறான். இது ஒரு சுத்த வீரன் செய்யக்கூடிய செய்கையா? செய்கையான்னு கேக்குறேன். இதே காரியத்தை இங்க இருக்கிறவங்க யாராவது என்கிட்ட கையாண்டு இருந்தா பறந்து இருக்கும். ஊறி பறந்து இருக்கும். ஆமா, தொட்டு பேசாத, அடிச்சு பேசாத. தம்பி, ஆத்திரப்படாத. எதிரிகள் வந்து திடீர்னு தாக்குனா இவன் சமாளிப்பானாங்கிறத நான் பாக்குறதுக்கு சோதனை நடத்துறேன். அதை நீ உண்மையை நினைச்சிட்டீல? நான் அப்படி ஒண்ணு நம்பல. நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறீங்களே, ஒரு தலைவனுக்கு வேண்டிய பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கான்னு நான் சோதனை பண்ணி பார்த்தேன். அப்படி நான் பார்த்த வரையிலும் அந்த அந்த வண்ணங்கள்லாம் சரியாதான் இருக்கு. இதுல ஒண்ணும் டேஞ்சர் இல்ல. கெட்டிக்காரன். ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். பலே கெட்டிக்காரன். ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். தம்பி, இடி விழுந்தாலும் நீ அசர மாட்டேன். உன்னை போல வீரன் தான் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். வா.
இது என்ன டேஞ்சர்? இதெல்லாம் அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. சரி, இதை போட்டுக்கோ. ஆஹா துணி. ஆமா, இப்படி தச்சு வச்சிருக்கீங்களே, என்ன இப்ப அளவு எடுத்தீங்க? என்னையும் அளந்துதான் வச்சிருக்கிறீங்க. இனிமே இந்த வீரன் சொல்படித்தான் நீங்க 2 பேரும் கேட்கணும். இந்த நாய்க்குள்ள அறிவு கூட சில மனுஷங்கிட்ட கிடையாது. இவன் எனது வாரிசு. இன்று முதல் உங்களுக்கெல்லாம் தலைவர். நீலமலை திருடன். நீலமலை திருடன் பேஷ் நல்லா இருக்கே. நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன். இவரு தோழன் பீதாம்பரம் தாம்பரம். பாருங்க, உங்களுக்கு திருடன் பதவி கிடைச்சிருக்கு, தலைவன் ஆயிட்டீங்க. திடீர்னு மாறிடாதீங்க, அப்புறம் டேஞ்சர். நானா அப்படியெல்லாம் மாற மாட்டேன். அப்படியா? வா. ஒரு பொம்பளை தனியா வந்தா உன் இஷ்டம் போல பேசுறதா? அடேங்க அப்புறங்கப்பா, சரிதா போமா. உனக்கு என்ன அக்கால தங்கச்சியா? வக்காலத்து வாங்க. சரிதா போறிய அடக்கி பேசு. இல்ல இல்லாட்டி கழுத்து வாங்கிட்டு போறதுக்கு மரியாதையா போடுங்க, இல்லாவிட்டா உங்களையும். சொக்கி போ. பொம்பளையா பிறந்தோம், பெரிய தைரியசாலிக்கா. சத்தி, ஒவ்வொரு பொம்பளையும் தைரியசாலியா இருந்தால்தான் இன்னைக்கு உலகத்துல மானத்தோட வாழ முடியும், தெரியுமா? அப்போ அந்த திருடெல்லாம் ஓடுனாங்களாம். அவனுங்கள போய் காட்டுல தேடி பிடிச்சுக்கிட்டு வந்து அது போராளிகிட்டு படைச்சிட்டு தான் அந்த நாய். அத மாதிரி இருக்கணும் டைகர், அது மாதிரி.
இது என்னடா அது டேஞ்சர்? ஓஹா ஓஹோ ஓஹோ சாதம் கொஞ்சம் இருக்கு, சாப்பிடுறேன். கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா. முருகா, அப்பாடி. பசியாடுது, சோறு போடுங்கம்மா. உங்களுக்கு தான் வெடிச்சு வச்சிருக்கா, வேற வேலை இல்ல பாப்பா. இந்தடா கண்ணு, நீங்க 2 பேர் இங்க வாங்க. உட்கார். சாப்பிடு. பசிக்கிறதா? சாப்பிடு. தம்பி, நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படும். தாம்பரத்தில் எப்ப நினைக்கிறியோ அப்ப அங்க வந்து சேருவான். சரியப்பா. தம்பி, சத்தியமே லட்சியம், மறந்து விடாதே. ஒரு கல்யாண பொண்ணுக்கு வேண்டிய நகைகள் எல்லாம் உள்ள இருக்கு. இது எங்க கையில் அப்போ தங்கத்தில் ஆடி வெள்ளியை பார்த்திருக்காங்க. சேட்டு கடையில வேட்டையாடுறது. இது கொள்ளையடிக்கும் போது போட்டு விடுப்புங்க. புத்திசாலிகள். நஞ்சப்பா, இன்று போகட்டும். இனிமேல் கொள்ளையடிக்கும் பொருள்களை இங்கு கொண்டு வர வேண்டாம். சரிங்க. அக்கிரம ஒதுக்கி ஒரு தனி இடம் அமைக்க தீர்மானித்து விட்டேன். அதன் பிறகு இது என் அந்தப்புறம் போல் இலக்கே சொந்தமாக இருக்கும். எப்படி? சரியான யோசனைங்க. போலாமா? நெல். இந்த திருட்டு பயலுக்கு சகாயமா கேட்கிறீங்களா? பயந்துகிட்டே இருக்கீங்க போறதுதானே. இத மாதிரி பல சொம்பு வரும், கவலைப்படப்படாது. இன்னும் உங்களுக்கு விடுதலை. சரி எல்லாம் போங்க. விடுங்க.
போங்க. இந்த தாமரை உதவி செய்துட்டு பிரதிபலன் எதிர்பார்க்கறவங்க இல்ல. திருப்பயிலை பிடிக்க முடியவில்லை, வெட்டமில்லை உங்களுக்கு. அஞ்சப்பா, எதிரிகளுக்கு இந்த இடம் நன்றாக தெரிந்து விட்டது. ஏற்கனவே நாம் போட்ட திட்டப்படி புதிய இடத்திற்கு சீக்கிரமே போயாக வேண்டும். அதற்குரிய ஏற்பாட்டை செய். சரிங்க. தாமரம் கோயிலுக்கு போயிருந்தா நீங்க போ. அயோத்தி போய் அந்த நீலமலை திருட சமயத்துல வந்து நம்ம காரியத்தை கெடுத்து போட்டான். பரவாயில்ல, இந்த பக்கம் போய் கிடைச்சதை சுட்டுங்க. நான் இப்படி பாக்குறேன். ஆமா, தனியா இங்க வரலாமா? இயற்கை அழகு மனசு இழுத்தது, வந்துட்டேன். அழகு ஆபத்தானதாச்சே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஜாகிரதையா இருந்தாலும் சந்தர்ப்பம். வார்த்தை திடமாறுது, பாசத்தினால ஏற்படுறது உண்டு. அப்பா தேடுவார், நான் வரேன். நீ யாருன்னு சொல்லலையே. பக்கத்து ஊர். என் பேர் மரகதம். நீங்க? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாது. நீலமலை திருடனே ரொம்ப அயோக்கியான்னு சொல்றாங்களே. என் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு போலி கூட்டம் அப்படி செய்துகிட்டு வருது. உண்மையில நீலமலை திருடன் ரொம்ப நல்லவன். அப்பாடி. வா, ஊர் வரைக்கும் துணைக்கு வரேன். நேரம் பொழுது விழுந்துகிட்டே போகுது. இந்த புள்ள மரகதம் எங்க போனாலும் தெரியலையே. ஏமா சொக்கி, நீயாவது அவ கூட போயிருக்க கூடாது? அக்கா போனது எனக்கு தெரிஞ்சாதானே. ஆனமலை காட்டு பக்கம் போலான்னு சொன்னான். அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே போயிடுச்சு. ஆனமலை காட்டுக்கா போயிருக்கிறா? அங்கதானே நீலமலை திருடன் இருக்கிறான்னு சொல்றாங்க. நீலமலை திருடன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட பதறுதுங்க. நீலமலை திருடன் தோழனை கூட நல்லவன்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதனால அவரும் நல்லவரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஊரெல்லாம் சொல்லுது அவனை கொள்ளைக்காரன்னு. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறிய? ஏய்யா, பக்காலத்து வாங்கினா என்னவா? அப்பா. யாரு? மரகதமா? மரகதா போச்சுமா. ஆமாப்பா, அவர்கிட்டதான் நான் சிக்கிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவன் கொள்ளைக்கார பயலாச்சு. ஆனமலை காட்டுல நான் ஒரு மரகத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டேன். அப்போ அந்த நீலமலை திருடன் தான் என்னை காப்பாத்தினாரு. இப்ப கேட்டியா ஐயா? நீலமலை திருடன் கடவுள் அவதாரம் ஐயா, கடவுள் அவதாரம். இதெல்லாம் கண்துடைப்பு வேலை. 2 பேரும் உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு 2000 பேரை கொலை செய்யறது ராஜதந்திரம். இதெல்லாம் நாம நம்ப கூடாது. இந்தாப்பா பரமசிவம், நாங்க எல்லாரும் ஏற்கனவே
நீலமலை திருடனை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கறதா முடிவு செஞ்சுட்டோம். அதனால நீ இதுல ஒரு கையெழுத்து போடு, இன்னைக்கே அனுப்பிச்சிருவோம். இந்த நீயே பரட்டி எடுத்துக்க. நீலமலை திருடனை பத்தி நீங்க எழுதி அனுப்பின ரிப்போர்ட்டுகளை எல்லாம் பார்த்தேன். அதை பத்தி விசாரிக்கத்தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாப்போம். ஆமாங்க சாமி, அந்த பாவி பயலை பிடிச்சு முதல்ல ஜெயில போடுங்க. உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நீ என்னம்மா பிடிச்ச உடனே நடு வீட்டுல வச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமா பண்ணி வைப்போம். கழுதைய பிடிச்ச உடனே போனில 4 தட்டு தட்டி கொண்டு போட மாட்டோம். கவலைப்படாதுங்க, நீங்க போங்க. வேற யாருக்கப்பா தெரியும்? அந்த கொள்ளக்கார பசுங்க வர தெரியுங்க மாதிரி வாட்டஞ்சாட்டமா இருக்கானுங்க. இந்த குச்சி மாதிரியா இருப்பான். நல்லா சொல்றியா நீ? அப்புறம் உனக்கு தெரியுமா? ஒருத்தர் இருக்காங்க, ஆ. வெள்ளை குதிரையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வராங்க. கூட ஒரு நாய் கூட வருதுங்க. நாயும் இருக்கா? ஆமாங்க. நாய் என்ன கலர் இருக்கும்? நாய் வந்து சாம்பல் நிறமா இருக்குங்க. எத்தனை மணிக்கு வருவான்? 12 மணிக்கு வருவான். தினமும் 2 மணிக்கு. ஆமா. நீ எந்த இடத்துல வச்சு பார்த்த? நான் வீட்டுல படுத்திருந்தாங்க. ஃபோல் பார்த்தவ மாதிரி சொல்ற நீ. சுமார் மாதிரி நீ. அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி? ரொம்ப நல்ல மனுஷங்க. திருட இல்லைங்க, பரோபகாரி. பரோபகாரியா? அடேப்பா, உனக்கு ஏதாவது வீடு கட்ட பணம் கொடுத்துருக்கா? எங்க அப்புறம் ஒண்ணுமே கிடையாது சாமி. போய் சொல்லாத. சத்தியமா ஒண்ணும் கிடையாது சாமி. சும்மா சொல்லப்பா. வாங்கிக்க, வர்ற வரைக்கும் வாங்கிக்கப்பா. நிஜமா எங்க அப்புறம் ஒண்ணுமே கிடையாது சாமி. இது வரைக்கும் அது மாதிரி கிடையாது. அது மாதிரி கிடையாது. ஒரு உதவி உனக்கு பண்ண ஒண்ணுமே செய்யுது. நீ அவனை எங்க பார்த்த? நீ? ஐயோ, நான் எங்கேயுமே பாக்கலீங்க. நான் எங்கேயுமே பாக்கல. உன் பேர் என்ன? என் பேரு சுப்பிரமணி. வெப்பம் பேர் என்ன? கந்தசாமி. எந்த ஊர் உனக்கு? இந்த ஊர் தான். நீ அவனை பார்க்கவே இல்லை? சத்தியமா எங்க அப்புறம் பாக்கல சும்மா. டேய், அடிச்சத பல்லல உடைச்சிடும் ராஸ்க். வாடாங்க. டேய், நீ இங்க வச்சு சொல்ல மாட்டேன். ஐயோ, உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சு. சத்தியமா எங்க பேசாதே. அப்புறம் இவ்வளவுதான் விஷயம். சரி, அப்ப நாங்க வரோம். சரி. அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு போன் பண்ணும். நாங்க கவனிச்சுக்கிறோம். போங்க. ஆஹா, என் காதல் கஜானாவே, ஆசைக்கு நீ அமாவாசை சந்திரனே, வெயில்ல விட்டெறிஞ்ச வெண்ண மாதிரி நான் உருகிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விதமான டேஞ்சரை இல்லாதபடி நீ சரின்னு சொல்லிட்ட பார். நீ வாழுக. என் கண்ணு, அடி என் கண்ணு, ஐயோ கண்ணு இரு, உனக்கு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்குது, அதை நான் பூர்த்தி பண்றேன். அடியா அடியா ராஜா, இரு வா. என்ன என்ன சொன்ன மச்சான்னு நான் கூப்பிடவா, உன்னை மச்சான்னு நான் கூப்பிடவா. அடி என் கண்ணு, கூப்பிடு கூப்பிடு. உன்னை தவிர அந்த கூப்பிடுற உரிமை என் பொண்டாட்டிக்கேது. ஓ டேஞ்சர் டேஞ்சர், நீதானே எனக்கு பொண்டாட்டியா வரப்போற. இந்த பாரு, உன் முன்னால வரது எனக்கு வெக்கமா இருக்குது. இதை நீயே போட்டுக்கடி என் ராஜாச்சி, நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு, நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு, நீ காலதாமதப்படுத்தாதே. இங்க யாரும் கிடையாது. நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். என் அண்ணன் இருக்கிறாரே, அவரு கையில கத்தியும் தூக்கிட்டு காடோ கரையன்னு திரிவார். அவர் கிடக்கிறாரு, வேலையை பாரு. அவர் வேண்டாம், அவர் இருந்தாரே டேஞ்சர். வேண்டியதில் இந்த பாரு, என்ன ஒண்ணு சித்திரவாதம் பண்ணாதே. நான் கண்ணை முடிக்கிறேன், நீ என் கண்ணை முடிக்க. உனக்கு வெக்கமா இருக்கும், அதனால உன் பக்கத்துல வர்றேன். எனக்கு ஒரு 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 முத்தம் கொடு, சும்மா கொடு. ஐயோ, நடவாத கொடு. யாரு யாரு? திருட்டு பையல, அண்ணன் அண்ணன் அண்ணன், கத்திய எடுத்துக்கிட்டு காட்டுல சுத்துறவனா நானு? ஐயோ, கண்ணை சேர்த்து அரைஞ்சிட்டேன். ஐயோ, இத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் ஒத்திக பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா இப்படி அரைஞ்சிட்டியே. ஒத்திக நல்லா இருந்ததா? உரப்பாதான் இருக்குது. அது ரொம்ப நீ அடிச்சதுனால இப்படி வலிக்குது. இத அவ அடிச்சிருந்தான்னா நல்லா குழுகுழுன்னு இருந்திருக்கும். குழுகுழுன்னு ஒண்ணு கொடுக்குறேன். ஐயோ, உங்க ஜால வேணாம். நீ வர வர ரொம்ப கட்டுப்பட்ட. அட என்னது, ஒரு பொம்பளை கிட்ட பேசியிருந்தாலும் அது டேஞ்சருங்கிற. இத மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிச்சுக்கலாம்னாலும் அதுக்கும் டேஞ்சருங்கிற. ஏது காதல் பாதையே கரடு முரடான டேஞ்சர் போல இருக்கே. சரி சரி, வேலை ரொம்ப இருக்கு, உடனே வா. அண்ணே அண்ணே, இந்தாண்ணே, இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். போர்வியிலே ஊரை சூறையாடலாம் செய்கிறான் அவன். நீங்கள் அவனுடைய சூழ்ச்சியை கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அவனை பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பாடுபடுவதைப் போல் பன்மடங்கு பாடுபட வேண்டும். அவனை பிடிக்கும் வரை எங்கள் கண்களுக்கு தூக்கமும் கிடையாது.
கை கால்களுக்கு ஓய்வும் கிடையாது தலைவா. இதை செய்கையிலே காட்டுங்கள். போஸ்ட் பண்ணிட்டியா? டைம் ஆகி போச்சு. நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேனுங்க. அப்படியா? ஆமாங்க. ஆமா, ரிமாண்ட்ல ஒரு பயல் இருக்கானே, அவனை விசாரிச்சியோ? விசாரிச்சனுங்க. அவனுக்கும் என்எம்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நேத்து அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, 2 பேரும் பேசுனாங்களா? 2 பேரையும் நான் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு விடலைங்க. அந்த அம்மா ஒரே அழுகங்க. அவன் அந்த குழந்தை ஒரு வேலை செய். என்னங்க? 94 கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டு 2 மணி கொஞ்சம் எர்லியரா போக சொல்லு. 10க்கெல்லாம் அங்க போய் அவங்க ஃபுல் அட்ரஸ அந்த வாட்ச்மேன் எழுதி கொடுக்க சொல்லு. பாரு, அங்க இந்த புலியும் கரடியுமா இருக்கு, நீ துணைக்க போறதுக்கு. தர்ம சங்கடமல்ல போச்சு. நாமும் சுத்தாத ஊரும் கிடையாது, போடாத வேஷமும் கிடையாது. அந்த பயலை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. ஏவா, அவன் ஒரு தர்மிஷ்டனாமே, நிறைய தர்மம் பண்றதா கேள்வி. அப்படி இருக்கும்போது அவனை பத்தி யாரு காட்டி கொடுப்பாங்க? சரி, அவன் தர்மம் பண்ணட்டும். ஒண்ணு, நான் இந்த உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும், அப்படி இல்ல அவனை பிடிக்கணும். என்ன சார் இந்த நேரத்துல உத்தியோகத்தை விட்டு ஓடி போஷம்? அது கிடக்கட்டுமாப்பா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீயும் 94 ஐயா இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதுவும் தவிர எல்லாம் 2 பேரும் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணும். ஒருவேளை பொம்பளையில இருக்கலாம். ஐயா சொல்றாரு, அப்படித்தானே பார்ப்போம். போனாதான் அங்க நிக்கிற நான் ரசிக்க முடியும். அங்க என்னன்னு நிக்குது, ஏதாவது இடி உளுந்த மரமா இருக்கும். இங்கதான் சொக்கி. என்னது? இல்ல இல்ல, இங்க இருக்கிற அழகுல நான் சொக்கி. போப்பா, மரகத கம்பளம் மாதிரி மனசை பறிக்கிற அழகெல்லாம் இங்க தான். அவங்க கண்ணுக்கு அவங்கவங்க பாக்குறதான அழகா இருக்கும். சரி, 2 பேருக்கும் பொதுவா குதிரை இங்கே நிக்கட்டும். இங்கே நிக்கட்டும் 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 நிக்கட்டும். நில்லு 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 நில்லு. தாமரா, நீங்க திரும்பாம ஒரு பாட்டு வாசி, நான் ரசிச்சு. சரி, நீ வாசி. திரும்பாத, நானும் திரும்பல. இல்ல, இந்த ஒப்பந்தம் கடைசி வரல மாறப்படாது. சரி. எப்படி என்ன புருக்கா? அட என்ன புருக்கா கருக்கா இறங்கி போயிடுச்சா? சரிதான், அங்க என்னமோ நிக்கிது, அதை ரசிச்சுட்டு வர போயிருக்கு. சரி சரி, இந்த இடைவேளையில நம்ம இறங்கி அப்படி சொக்கிய அப்படி அப்படி பார்த்து சொக்கி சுக்கி கொஞ்சம் மறந்துதான். வா, அங்க உட்கார்ந்து பேசலாம். சொக்கி, ஆமா நீ மட்டும்தான் வந்தியா? துணைக்கு யாராவது? ஆமா, துணையோட தான் வந்தேன். ஓச்சரா, யார கூட்டிட்டு வந்த? காதல். காதலா? ஆமா, அது இப்போ உன் கூட வந்திருக்கா, வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துட்டியா? பூட்டி வச்சாலும் அது அங்க இருக்குமா மச்சான்? எனக்கு காலை வலிச்சாலும் அதுல ஓட்டமா ஓடியாந்துடுது. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா ஓடியார வேகத்துல மேல வந்து மோதினாலும் மோதிப்படும். தூக்கி என்ன யோசனை பண்ற? இல்ல, இத்தனை நாளா ஏன் இந்த பக்கம் வரலன்னு காதல் உன்னை கேட்க சொல்லுது. ஓஹோ, அப்படியா? குதிரையிலேயே 4 நாளா இருந்துட்டேன், அதனால அந்த பக்கம் வரல. இப்ப உன்னை பார்த்த உடனே குதிச்சு வந்துட்டேன்னு அதுகிட்ட நீ சொல்லு. இந்த பெண்களே இப்படித்தான். கண்ணாடி பாத்திரத்தை புழங்குற போதும் கன்னி பெண்களோட பழகுற போதும் ஆத்திரம் அவசரம் கூடாது. நீ சொல்றது மூக்க பொத்திக்கிட்டு ரோஜாவை மூந்து பாரு, நாக்க அறுத்து போட்டு பாயசத்தை ருசி பாருங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, கிணத்து தண்ணீரே வெள்ளம் கொண்டு போகாதுங்கிறதுக்காக சொன்னேன். கிணத்து ஜலத்தை வெள்ளம் கொண்டுகிட்டு போயிடாதுன்னு சொல்றது சரி, பக்கெட்டை போட்டு கூட முள்ளப்படாது. இந்த மச்சான், உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. முடியலன்னா அழுவு. நீ இருக்கும்போது நான் ஏன் மச்சான் அழுவணும்? நான் எதுக்காக சொன்னேன்னா, பெண்களுக்கு 2 வகை தான் தெரியும். ஒண்ணு அழுவாங்க, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அழுதுகிட்டுன்னு சொல்றேன். ஓ மச்சான். சொக்கி மச்சான், சொக்கி, நீ மாத்திரம் ஜாக்கிரதையா இரு மச்சான். நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் ஊர்ல சுத்தி இருந்தா தானே என்ன பிடிக்கிறதுக்கு. நான் பல பெருச்சாளி வலை பார்த்து வச்சிருக்கேன். இதுல பூந்து அதுல ஓடி போயிடுவேன். சரி, நீ போயிட்டு வா. போயிட்டு வரியா? பாத்து போ பாத்து போ. நீ கூட கூட்டிட்டு வந்திய காதல், அதை கூட்டிட்டு தானே போற. ஓ மச்சான்.
நான் சொல்றேன். என் சிநேகிதி தேடி வந்திருக்கா. அப்படியா? மரகதம், என் குகைக்கு பெண்கள் வரக்கூடாது. அதனால இந்த அம்மாவை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு அம்மா யாருக்காது என்னமோ தெரியல. வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எங்க அப்பா காணா? சொக்கு, நீ அம்மாவை பாத்துக்கிட்டு நான் கஞ்சி கொண்டு வரேன். அப்பா எங்க? வேண்டாம்மா. பரவாயில்லம்மா. எழுந்துருங்கம்மா. சாப்பிடுங்க. இல்லம்மா, என் புருஷனையும் பிள்ளைகளையும் பார்க்காம நான் எதையும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருக்கிறதுனால காணாம போனவங்க கடிச்சிட்டு போறாங்களாம்மா. மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. அப்பாடி, நான் குடும்ப பிரிஞ்ச இந்த 15-20 வருஷ காலமா என்னை இவ்வளவு பாசத்தோட ஆதரிச்சவங்க யாரும் இல்லை. என் நல்ல காலம்தான் என்ன உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அம்மா, இத உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க. சொக்கி, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்த பொண்ணு யாருமா? பக்கத்து வீடு. ஆனா கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகிட்டான். ஏம்மா, உன் பேர் என்ன? மரகதம். மரகதம், நல்ல பேரு. உன் மனசு மாதிரியே இருக்கு. மரகதம், நீ யார் வயித்துல பிறந்தியோ அவளுக்கு உன்னால ஒரு பெருமையம்மா. உண்மையிலேயே உன் தாய் ஒரு அதிர்ஷ்டசாலிதான். என்னம்மா சொன்னீங்க? ஒண்ணுமில்லை. உன் பணிவிடைய பாக்குற போதும் நீ போன ஜென்மத்துல என் வயித்துல பிறந்திருப்பே, அல்லது அடுத்த ஜென்மத்திலேயாவது என் பொண்ணா பிறப்பேன்னு நினைக்க தோணுகளை பார்த்ததும் எனக்கு கூட எங்க அம்மா என் மக இப்போ உயிரோடு இருந்தா உன் வயசுதான் இருக்கும். உன்ன மாதிரியே தான் இருப்போம். மரகதம், என் பிள்ளைகளை காண்ற வரைக்கும் மட்டுமல்லம்மா, அதன் பிறகு நீ என் மகளாகவே இருக்கணும். உன்னை நான் மறக்கவே முடியாதம்மா. இப்போவே என்னை உங்க மகன்னு நினைச்சுக்கீங்கம்மா. பாலவனம் போல பல வருஷங்களா வத்தி வறண்டு போல என் வயிற்றுல பால் வார்த்தது போல எங்கே ஒரு தரம் அம்மா என்று சொல்லு. அம்மா. கண்ணே, என் செல்வமே. அம்மா, என் செல்வமே. அம்மா. உட்காருங்கம்மா. அப்பா, நானு ஆனமலை காட்டு பக்கம் போன போது பாவம் இந்த அம்மா வழியில மயக்கமா கடந்தாங்கப்பா. துணைக்கு யாரும் இல்லைன்னு கூட்டுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் செய்தம்மா. நீங்க 2 பேரும் கண்ணே மணியேன்னு கட்டி பிடிச்சு கதறும் போது பிரிஞ்சு போன தாயும் பிள்ளையும் ஒண்ணு கூடுற மாதிரி இருந்ததும்மா. நீங்க எல்லோருமே ரொம்ப நல்லவங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இறக்க குணத்துக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்லம்மா. மரகதா, அம்மா சாப்பிட சொன்னியா? சாப்பிட்டாச்சப்பா. தோழர்களே, நீலமலை திருடனை பிடிக்கும் வேலை இனி உங்களுக்கு இல்லை. ஏன் தலைவா, அவன் பிடிபட்டு விட்டானா? அதுவும் இல்லை. இன்று முதல் அவனை பிடிப்பதற்கு ஒரு வீராதி வீரனை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம். வீராதி வீரனை தேடி பிடிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் நாங்கள் எல்லாம் வெறும் வீரர்கள். விளக்கமாக சொல்ல போனால் வாய்ப்பேச்சு வீரர்கள். தலைவா, 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 உங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய கூட்டத்தில் இருக்கும் எல்லோரையும் அவனுக்கு அடையாளம் தெரியும். நம்முடைய நிழலை கண்டு கூட அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். ஆகவேதான் அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு புது மனிதன் நமக்கு வேண்டும் என்கிறேன். என்ன நஞ்சப்பா,
சரி தலைவா, நீலமலை திருடனை பிடிப்பவனுக்கு எவ்வளவு வசதிகள் செய்து தர வேண்டுமோ அவ்வளவும் செய்து கொடுப்போம். அதோடு அன்பளிப்பாக 10,000 ரூபாயும் தருவோம். புறப்படுங்கள். அக்கா, ஆமா மீனா, நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காள் சொக்கிய ஒரு பொண்ணு. அடுத்த தெருல டான்ஸ் ஆடுறாளா? அப்படியா? வாக்கா போய் பாப்போம். எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ஏங்கி ஏங்கி நிற்காதே, எதிலும் மணி வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ராஜா சொல்லிக்காமே ஓடாதே, சோப்பு காட்டும் சொகப்பு ராஜா சொல்லிக்காமே ஓடாதே. ஏங்கி ஏங்கி நிற்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ஏங்கி ஏங்கி நிற்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. ஏங்கி ஏங்கி நிற்காதே, எதிலும் மனசை வைக்காதே, இஞ்சி தின்ன குரங்கு போலே என்னை பார்த்து சொக்காதே. நீங்க பயப்படுறதுனால தான் அவங்க வேட்டையாடுறாங்க. தைரியமா வெளில வாங்க. ஐயோ, யார் நீங்க? நாங்களா? நீலமலை திருட இருக்கலாம் பாரு, அயோக்கி பையன். அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு வீரனை தேடி அலைகிறான். அதுக்காகத்தான் இப்படி ஒரு கலாட்டா பண்ணி தைரியசாலி எவனா வரானாரு பாக்குறோம். தைரியசாலி ஒருத்தர் கிடைக்கலையா? ஒன்ன தவிர வேற யாரும் அகப்படல. ஏன்பா இல்லையா? நானா? நீலமலை திருடனை நீ பிடிச்சு கொடுத்தீங்க, எங்க தலைவர் உனக்கு 10,000 ரூபாய் நாம் தருவோம். உங்களுக்கு தலைவன் வேற இருக்கா? ஆமா, நாங்க ஒரு கூட்டமே இருக்கோம். ஏன்பா நீ வா. ஓ தாராளமா வர. எப்படி நம்ம ஆளு பிடிச்சாலும் பிடிச்சாலும். இவனா வீரன்? நான் பேச்சு முத்துங்க. வீரன் எங்க மச்சான் மாவன். பேச்சு முத்து,
நீலமலை திருடனை பிடித்து தர உன்னால் முடியுமா? உங்களால அவனை பிடிக்க முடியலன்னா என்னாலே முடியாத நினைச்சிட்டீங்களா? அட அதற்கல்ல ஐயா, நீலமலை திருடன் ஒரு பேடி பயல். ஆளை கண்டதும் ஓடி ஒளிந்து விடுவான். துஷ்டரை கண்டாக தூர விலகடி போயிருப்பாரு. நீலமலை திருடன் தான் துஷ்டன், அயோக்கியன், கொலைகாரன் எல்லாம். அவன் எங்களை பிடிக்க முயற்சி செய்கிறான், நாங்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்கிறோம். முடிவில் சத்தியம்தான் ஜெயிக்குமுங்க. அதாவது முடிவு உங்களுக்கு தான். சரி, அவனை எப்பொழுது பிடித்துக் கொண்டு வருவாய்? நாளைக்கு 5 மணிக்கு அவன் இங்க இருப்பானுங்க. இன்று நீ நஞ்சப்பனை சந்தித்த இடத்திலேயே நாளைக்கும் சந்திக்க வேண்டும். ஓ நஞ்சப்பா. என்னடா இது டேஞ்சரு? இந்த வாழைப்பழத்தோல். ஓஹோ, சொக்கிதான் வந்து சுளையெல்லாம் சாப்பிட்டுட்டு தோலுல சத்து இருக்குன்னு நம்ம கிட்ட தூக்கி போட்டிருக்காளா? இருக்கு இருக்கும். ஆஹா, புருஷனுடைய சுகாதாரத்துல எவ்வளவு அக்கறை. இவல்ல உத்தமி உத்தமி. இது இது என்னடா ஆரஞ்சு? ஆமா, நீங்க தான் இப்ப வாழைப்பழத்தோல அபிஷேகம் பண்ணதா? தோலை உரிச்சு பானையில போட்டா பலூன்னு ஒதுக்கமா போட்டு விடுற. அங்க இருந்த தெரு. ஓஹோ, தெரு நீரான தண்ணி குடிக்குது. அம்மா, எப்பா உங்க அம்மா இவ்வளவு நீட்டமா? டீ அம்மா போல இருக்கு. ஏன் தம்பி, இந்த ஒரு பானை தண்ணியில நான் குளிச்சிருவேனே, நீ என்ன குடிச்சு விட்ட? என்னத்தை மாத்திர? என்ன மாத்தினியா? பெரியவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க? வீரனுக்கு அழகு வேரோடு திரிதல்னு எழுதி வச்சாங்க. நீ என்னடான்னா வீரனுக்கு அழகு விலா உடைக்க தின்றல் தின்னு கொடுக்குற. என்ன சமாச்சாரம்? நான் தரோடு திங்குறேன், நீ வேரோடு தின்னு எனக்கு என்ன? எப்பா இதேடா டேஞ்சரு. இதெல்லாம் ஒலிக்குட்ட மரம் மாதிரி உடம்பெல்லாம் ஆடுது. ஆமா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறிய, ஏதாவது கஜரத்து கிஜரத்து பண்ணி உடம்ப தேத்தி வைய, உதவாங்கிறதுக்காவது உதவும். கஜரத்து எடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஓஹோ, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் உருகிடுன்னு பயப்படுறியா? என்ன சொல்லு? எப்பா நீ என்ன சண்டாளனா வந்து சேர்ந்து? இது என்ன பெரிய டேஞ்சரா இருக்குதே. பரவாயில்ல, ஏச்சம் முழுங்குது. நீ சங்க நெரிச்சு சாகடிச்சிருவ போல இருக்குதே. தோழர்களே, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி. தாம்பரம், விஷயத்தை கேட்காம சிரிக்கிறிய? இல்ல, கேட்டாலே சிரிப்பு வரும் செய்தி நீ சொல்லிட்டியா? விஷயத்தை கேட்ட பிறகு சிரிப்பு வரலன்னு வச்சுக்க, உனக்கு கோவம். அதுக்காக தான் இப்பவே சிரிச்சிட்டேன். சொல்லு. போலி நீலமலை திருடன் நீலமலை திருடனை பிடித்து கொடுத்தால் 10,000 ரூபாய் தருவதாக என்னிடமே பேரம் பேசுகிறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நீலமலை திருடனை பிடித்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நாளை நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் என்னிடம் போக. தயாரு 24 மணி நேரமும் லோடு பண்ண துப்பாக்கி மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் உங்ககிட்ட 10,000 கொடுத்துட்டு 20,000 ரூபாய்க்கு மடையனாகிறானே, அந்த அயோக்கிய பெரிய மனுஷனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. புறப்படு. என்னமோ அவனுக்கு டேஞ்சர் காலம். அம்மா, தாயே, தாகமா இருக்கம்மா, கொஞ்சம் தண்ணி கூட. தண்ணீர் இல்லையா? சாதமே போடுறேன், சாப்பிடு. அம்மா, சாத வேண்டாமா, தண்ணி கொடுத்தா போதும்மா. இது தண்ணி கொடுத்தா போதும்மா. தாயே, நீ மகாராஜியா இருக்கணும். தாயே, மகாராஜியா இருக்கணும். என்ன வாழ்த்தாத ஐயா. ஒரு பெரிய மனுஷன் வந்து தண்ணி கேட்டா, அவளால் தான் நான் இப்படி ஒரு தர்ம சிந்தனை உள்ளவளானு. அவளை வாழ்த்து. பெரிய மனுஷன்னா உயரமா
சிறப்பா இருப்பாளா அம்மா? ஆமா ஆமா, குழந்தைகளை கண்டா கூட ரொம்ப பிரியமா இருந்தா. ஐயோ, குழந்தைகளை கண்டா தெரியுமா இருப்பாளா? அப்போ லட்சுமி தான். லட்சுமி 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 ஐயா, என் லட்சுமியை பாத்தீங்களா ஐயா? என் லட்சுமியை பாத்தீங்களா ஐயா? லட்சுமி 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 எங்க போறேன்? யார் யானி? அம்மா அம்மா, ஏம்மா இப்படி கவலையா இருக்குங்க? ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிடுங்கம்மா. வேண்டாமா, என்ன கட்டாயப்படுத்து. நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு தான் என் புருஷனையும் பிள்ளைகளையும் காணலைங்கிற ஏக்கம். உனக்கு என்னம்மா கவலை வந்தது? நீ ஏன் சாப்பிடாம இருக்கணும்? போ, போய் சாப்பிடு. மாட்டேன். அம்மாவுக்கு கவலை என்ன, மகளுக்கும் கவலை தானே. எங்க அம்மாவோட புருஷனையும் பிள்ளைகளும் காணலன்னா எங்க அப்பாவையும் அண்ணனையும் காணாத மாதிரி தானே. அதுதான், எனக்கும் சாப்பாடு வேண்டாம். வேடிக்கையா இதை சொல்றதா இருந்தாலும் அந்த வார்த்தைகளிலே இருக்கும் பாச உணர்ச்சி ஆலமரத்தில் வேர் போல் படர்ந்து என் இதயத்தை பற்றி விட்டது மரகதம். உன் உண்மையான உபச்சாரங்களை கண்டுதான் இவ்வளவு நாளா என் மனத்துயரை மறந்திருந்தேன். ஆனா இனி இந்த வேதனையை தாங்க முடியாதம்மா, தாங்க முடியாதுங்கம்மா. அன்னைக்கு சொன்ன ஆளுகிட்ட சண்டை போட்டாவது சீக்கிரம் உங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா ஒண்ணும், நீங்க ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் 2 நாள் சாப்பிட மாட்டேன். பாட்டாளி பஞ்சமில்லே, பதுங்காதே மயங்காதே, பரந்தோடி வா மச்சா, வா மச்சா. வந்துட்டேன் பிள்ளை. மச்சா வந்தாரு வந்தாரு பங்கரு. சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். அக்கு அச்சு அக்கு அச்சு அக்கு அச்சு. ஐயோ மச்சா, அவன்தான் அதை வச்சான். அறுத்து போட்ட ஆடு போல அப்படி இப்படி துடிக்கிறான், ஆந்த போல பார்த்து பார்த்து அடிக்கடி பல கடிக்கிறான். அறுத்து போட்ட ஆடு போல அப்படி இப்படி துடிக்கிறான், ஆந்த போல பார்த்து பார்த்து அடிக்கடி பல கடிக்கிறான். அழக பார்த்து பாவி மனுஷன் மெழுக போல உருகுறான். அழக பார்த்து பாவி மனுஷன் மெழுக போல உருகுறான். ஆளை இன்னும் தெரிஞ்சுக்காம ஐயோ பாவ ஆசையால, ஆளை இன்னும் தெரிஞ்சுக்காம ஐயோ பாவ ஆசையால சிரிக்கிறான் சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். கும்பிட குப்பா கும்மா தாளம் கோலாரம் டிங்கிரி மேளம் கும்தா கும்தா கும்பு கும்பு கும்மாளம். கண்ண கோலை தேடி வந்த கத்திரி கோலுங்க, அதை கண்டுபிடிக்க ஓடி வந்து சுத்துற ஆளுங்க. இன்னும் கூட புரிஞ்சிக்காத இழிச்ச வாயுங்க, இன்னும் கூட புரிஞ்சிக்காத இழிச்ச வாயுங்க. இன்னும் எத்தனையோ இருக்குதுங்க, எல்லாத்தையும் மறந்து போட்டு சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். காலை வெட்டி காலை பிடிக்கும்,
கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும் ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும் ஏமாந்து போன சோழகிரி கூட இங்கே இருக்கா புரிஞ்சுக்க வேணும் ஏழையை கண்டா ஏழை கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும் உன்னை கெடுத்தவன் என்னை கெடுத்தவன் ஊரை கெடுத்தவன் இருக்கிறான் கண்ணை கெடுத்தவன் காதை கெடுத்தவன் காதலினால தவிக்கிறான் உதவி செய்தவன் ஏங்குறான் பார்க்க வந்தவன் தூங்குறான் உள்ளதை சொல்லாதே மச்சான் உள்ளதை சொல்லாதே பாக்கிறான் உள்ளதை சொல்லாதே அப்படி போடு உத்தர கும்மா உள்ளதை சொல்லாதே மச்சான் உள்ளதை சொல்லாதே உன்னையும் என்னையும் புரிஞ்சுக்காம சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான் சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான் அது அடி போடு வாங்கு அகிடு குதிரைப்படம் கண்டிப்பா இல்லையா பேடி கிடையாது நான் சொல்றேன் பேடி தான் அப்புறம் நீ தகராறு பண்ணாலே என்ன பாங்க சண்டை போட்டுக்கிற நேரமா இது அனுப்பிட்டோம் இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார் சிகரெட்டு இல்ல சார் நான் பீடி இல்ல நான் சிகரெட் உங்க சிகரெட்டும் பீடியும் வேணும்னு அந்த பக்கம் போய் குடிச்சு தொலைங்க ஐயா நாங்க குடிக்க இல்லைங்க அப்புறம் என்ன பேச வந்து தொலைங்க அதுலதான் விஷயம் இருக்குதுங்க என்ன தொத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல பீடி துண்டும் சிகரெட் துண்டும் இருக்கிறதுனால எனக்கு என்னவோ சந்தேகம் பலமா இருக்கு கொஞ்சம் வழியை விட்டு விலகின இல்லையா அதுக்கு ஏன் அப்படி கோவிச்சுக்கிற ஆமா இந்த தென்னுக்குள்ள என்ன இருக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் சார் சார் நாங்களும் வரோம் சார் இங்கயா மனுஷன் போகும்போது நாங்க வரேன் சார் அண்ணே கொஞ்சம் நிக்கிறீங்களா ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன் பீடியா நான் ஒன்னும் பீடி குடிக்கிறது இல்ல சரி அப்போ கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்களேன் என்னையா இது பீடியே குடிக்கிறது இல்லங்கிற நெருப்பட்டி கேக்குறீங்க நீ என்ன கிண்டலா பண்ற என்னென்ன நீங்க பெரிய மனுஷன் உங்களை பிடிச்சு நான் கிண்டல் பண்ணுவேனா போயிட்டு வாங்க இது என்ன தின்னு எண்ணெயா மண்ணெண்ணெயா என்ன மொத்தமா விற்கிறீங்களா சுருக்கமா விற்கிறீங்களா எல்லாம் சில்லறையில இன்னும் வரலையே என்ன கதிதான் ஆச்சு தெரியும் உன்னோட பெருந்தொல்லையா இருக்க வாயா போய் பார்ப்போம் என்ன சார் அப்புறம் விவரமா சொல்றேன் இப்ப போல என்ன காரணம் கம்பாரு அவன் நீலமலை திருடனோட சேர்ந்தவன் ஐயாவுக்கு எந்த ஊரோ இனி எனக்கு சுடுகாடுதான் சொந்த ஊரு ஐயோ பாவம் ரொம்ப மனவேதனையில நொந்து போய் இருக்கிறீங்க வேற இருக்கு ஏதாவது குடும்பம் என் குடும்பமே அப்படின்னா என்ன மறந்துட மாட்டீங்களே? அட இது என்ன ஹிருதயம் இல்லாதவங்கிட்ட கேட்கற மாதிரி என்கிட்ட கேட்கற? ஏ பெலா படமே, இந்த ஈ எப்ப பார்த்தாலும் உன்னை சுத்திக்கிட்டு. ஐயா யாரோ வராங்க. அட ஆமா, தம்பதிகள். ஆஹா, பொண்ணுங்கன்னா அதெல்லாம் பொண்ணுங்க, நீ இருக்கிறிய களிமண்ணுகள். வரட்டும் வரட்டும், நான் கேட்கிறேன். இந்த வயசுல உனக்கு என்ன கல்யாணம்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். இருந்து சொல்றேன். வாங்க 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 வாங்க. என்ன வாங்கவா? என்ன முன்னால எப்படி தெரியும்? முன்னால தானே தெரிஞ்சு கேட்கிறேன், பின்னால வந்தா கேட்டேன். ஐயா அது இல்லையா, என்ன இதுக்கு முன்னால உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்கிறேன். தேவையே இல்லை, இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே போதும். ஐயா கொஞ்சம் குச்சி தரீங்களா? ஏயா அதை அடிக்கிறீங்க? பொம்பளைகளை அடிக்கிறவங்க ஹிருதயம் இல்லாத பசங்க, மகா பாபம் ஐயா, பாபம். ஐயா தீக்குச்சி தாரீங்களான்னு கேட்டேன்.
எவன் தலையில் நெருப்பு வைக்க போற? நெருப்பு வைக்கிறதுக்கு இல்லையா, சுருட்டுக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு. இல்ல, நான் சுருட்டு குடிக்க மாட்டேன், அந்த பழக்கம் எனக்கு இல்ல. நல்லது நல்லது. அடடே, ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? உங்க அக்காளுங்களா? அக்காளும் கிடையாது, சொக்காலும் கிடையாது. இவங்க 2 பேரும் என் சம்சாரம். சம்சாரமா? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பணத்துக்காக ஆசைப்பட்டா? பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு. பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு தேவைதான். இவங்க 2 பேரும் பேர் என்னவோ? இவ பேரு வேதனை, அவ பேரு சாதனை. வேதனை சாதனை. இந்த வேதனையால உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள்? இல்ல, நான் ஒழுக்காக கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்ன ஒரு பொம்பளை 10 கல்யாணமா பண்ணிக்குவா? அல்ல, முகத்துல கிளடு தட்டி இருக்கேன்னு கேட்டேன். கிளடா? இது கிளடாது. ஏயா இது கிளடாது? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு உருகின உடம்பு. இவளுக்கு 22 வயசு, அவளுக்கு 22 காலை அரைக்கால் வயசு. ஐயோ, அரைக்கால் வயசா? நல்லது நல்லது. நான் நினைச்சேன் கொஞ்சம் குறைவா இருக்குமோன்னு நினைச்சேன். நீயா பெத்த ஆனா பாரு. கோச்சுக்காதையா. என்ன கோச்சுக்கிறது? கோச்சுக்கிறது இல்லையா? சரம் மாதிரியா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த பொண்ணு கண்ணு கலங்குதுன்னு நினைச்சிட்டு நான் சும்மா இருக்கிறேன். இல்ல, உன் குடும்ப கிடும பிச்சு எறிஞ்சு போடும். அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். இவனா நல்லவன்? இவன் பொல்லாதவன். இந்த பையன் யாரு? உன் வீட்டு சபைக்காரனா? இருந்தாலும் இவருக்கு ரொம்ப வாய் தொடுக்குங்க. எங்க தவக்கலை கத்துது? என்னது தவக்கலை கத்துதா? ஒரு கலையும் கத்தல, என் வேதனை பேசுது. அம்மா, இந்த ஒரு வார்த்தையில எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்குது. காலம் போல அந்த வேதனை நீங்க எப்படி தாங்குறீங்க? என் தலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா, தாங்கிறதுக்கு கீழே இல்ல நின்றுகிட்டு இருக்கா. ஆமா ஐயா, நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி முகம் சொல்லுது. ஒன்னும் பறி கொடுக்கல, வேதனை தம்பியே காணும். வேதனை தம்பியை காணுமா? பயலுக்கு என்ன வயசு இருக்கும்? கழுத வயசாச்சு, இனிமே முட்டிக்கால் தட்ட வேண்டியதான். இல்லையா, பையன் எப்படி இருப்பான்னு கேட்டேன். அடிக்கடி குதிரை மேல போய்கிட்டு இருப்பான். குதிரை மேல போறானா? எனக்கு தெரியும். மதுரை வீரன். குதிரை வீரன். ஆளை பாரு. ஐயா, ஆள் அம்பிட்டானா? அவப்படலையே. ஏய்யா, ஆம்டா என்ன செய்வீங்க? என்ன சிறல் வந்து பாரு. பாரு, மறந்துடாதீங்க ஐயா. ஐயா, அங்க போய் லெட்டர் போடுறான். என்னடா அதிகமா போற? நீ ஆயா வாய மூடுற? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போயா வெளியில. வாய மூடுறிய? என்னடா அதட்டுற? என்னங்கிறது? நீ சும்மாரு. நீ சும்மாரம்மா. டேய், நீங்களா யாரு? பத்தியா மரியாதை எல்லாம் பேசுறத? என்னையா டாய் ஊழிங்கிற? நான் யாருன்னு நீ கேட்டீங்கன்னா 3 பேர் மயக்க போட்டு கீழே விழுந்துருவீங்க. சும்மா சொல்லங்க. சொல்லட்டுமா? ஜெகமெங்கும் புகழ் பெற்ற நீலமலை திருடருடைய பிரைவேட் செக்ரட்டரி நீ. அப்படியா? நாங்களும் உங்களை தான் தேடிக்கிட்டு வர்றோம். ஆமா, போடு விளக்கு. பொம்பளை போய் விளக்க போடுங்கிறாரு. பொம்பளையா? தாத்தா கழட்டு. நீங்க யார்? நீங்க? நாங்களா? நாங்கெல்லாம் போலீஸ். ஐயோ ஐயோ, போலீஸா? ஐயோ, சத்தியமா சொல்றீங்க? நீலமலை திருட ஆளு நாங்க இல்லையா? அவன் பேரை சொன்னா நீங்க போயிடுவீங்கன்னு சொன்னீங்க. சத்தியமா எங்க அப்பான்னு சொல்றேன். நாங்கெல்லாம் வேஷம் போடுறவங்க, நாடகம் ஆடுறவங்க ஐயா. என்னடா ஏக்கிற? பாலவனத்துல நாடகம் இல்ல, லைலா மஜுன் ஒத்திகை பாக்குறதுக்காக இங்க வந்தோம். லைலா மஜுன். காதல் தெரியாத கபோதி பசங்க. ஆமா, இது யாரு? வந்து பொம்பளையா? ஆம்பளை பையன். மதுரை ஒரிஜினாலிட்டி பாய்ஸ் கம்பெனி இல்ல, அங்க இருந்து அழைச்சிட்டு வந்தேன். ஒரிஜினாலிட்டி ஆகுது, முனிசிபாலிட்டி ஆகுது. டே தம்பி, ஆம்பளையா பிறந்து ஏன்டா பொம்பளை வேஷம் போடுற? உனக்கு வெக்கமா இல்ல? நான் அப்பவே சொன்னேன். அவன் பேர் என்ன? இவன் பேரு சொக்க, நான் சொக்கின்னு கூப்பிடுறேன். அட போங்கடா, பொக்கி பச்சை. அந்த பய தொண்டை நல்லா இருக்கு, பீச் பீச் பாடுறான் பாரு. முகம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன சர்டிபிகேட் கொடுக்குறியா? அட வாங்கப்பா. மந்தித்தோப்பு பாலத்தை கிட்ட தாமரை இருப்பான். நீ அங்க போ. ஏதாவது அவசரம் அனுப்பிச்சு வைப்பா. நீ உடனே வா. வா பேச்சு முத்து, வா வா. சொன்ன நேரத்துக்கு வந்துட்டிய. இது மட்டுமா? இன்னும் என்னென்னவோ பார்க்க போறீங்க. அப்பா, அது பெரிய எம்டம்பா. சரி, கட்டுங்க போ. வந்து விட்டாயா? நான் வராம இருப்பீங்களா? தேடி போற பதில் காலில் தட்டின மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதை நான் விடுவேனா? பேச்சு முத்து, நீலமலை திருடனை கொண்டு வந்து விட்டாயா? பாசு கயிறு போட்டு இறுக்கி கட்டி கொண்டாந்து தேடுங்க. அவன் என்னை எடுத்து கட்ட மாட்டான். இப்பொழுது அவன் இருந்து மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டானுங்க, மாட்டிக்கிட்டான். 10,000
1000 ரூபாயை வாங்கிக் கொள். பேச்சுமுத்து, இப்பொழுது சொல், எங்கே அந்த அயோக்கியன்? அவனை அதோ அந்த மலைக்கு பின்னால மரத்துல கட்டி போட்டிருக்கானுங்க, பிடிச்சுக்கிடுங்க. ஏன் மொட்டையா, இவனை வெளிவிடாதே, நம்ம காமத்து. பாட்டி என்னடா தொல்லையா போச்சு? அண்ணன் போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது டேஞ்சர்னா விசில் அடிக்கிறேன்னு சொன்னாரு, அந்த சத்தத்தையும் காணுமே. டைகர், நீ போய் அண்ணனுக்கு என்ன ஆபத்தா என்னன்னு பாத்துருவோம். போடா. சீக்கிரம் சீக்கிரம். அப்படி வாருங்கள், நாங்கள் எப்படி வருகிறோம்? பேச்சுமுத்துத்தான் நீலவளத்திடம். புறப்படுங்கள். நீங்கள் ஓடுங்கள், பிடிங்கிறவனை. விட்டான் கோழை. என்ன இது? ஒவ்வொரு சமயமும் உதவிக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடாங்கிறது. கடைசியில என்னுடைய வீரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இவர் வரையில எதிரி அடிச்சு போட்டுட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போடுறது. இப்போ எதிரி எங்க எங்க தவிக்கிற என் கை கால்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்காது போல இருக்க. நம்ம கூட்டத்துல எவனா ஒருத்தன் அடிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணாதான் என் கை கால் ரொம்ப இருக்கும். சரி சரி, நம்ம குகையில போய் இன்னைக்கு ஆற அடிச்சு க்ளோஸ் பண்றத தீர்மானம் பண்ணிக்குவோம். அண்ணனுக்கு ஒரு டேஞ்சர் இல்லாம அங்க வந்து சேருவார். வாங்க போகலாம். இந்த குதிரை திரும்பி பார்க்காம ஓடுதையா? கொள்ளுக்கு அங்கதான் வரணும். வரட்டும், பக்கெட்ல தண்ணியை கொண்டு வைக்கிறேன்.
எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச விவரத்தை ஐயா கிட்ட சொல்லு. பொட்ட புள்ள ரொம்ப பிரியமா கேட்டதுன்னு வாங்கிட்டு போறணுங்க. விலை ரொம்ப ஜாஸ்திங்க. என்ன சுத்த முட்டாளா இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? இங்க வாப்பா, நாங்க வேற டிபார்ட்மெண்ட். நீலமலை திருடனை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயா வெகு தொலைவுங்களா? அந்த அயோக்கிய பையன் ஊர்ல பண்ற அட்டகாசம் தாங்க முடியலீங்க. பொண்டு பிள்ளைய தன்னன் தனியா வெளியே தலைகாட்ட முடியலீங்க. அவன் பண்ற அக்குறுமத்தெல்லாம் விவரமா காட்டி ஊர் பொதுவுல இருந்து நாங்க போல்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறோங்க. அவங்க தாங்க இன்னும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க பெட்டிஷன் போட்டிருக்க? போல்ஸ்க்குங்க. போல்ஸ்கா உடைய போகுது. நாங்க போலீஸே தான். அவனைத்தான் தேடிட்டே தெரியுறோம். அவனை எங்க பார்த்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணத்தான் நாங்க வந்திருக்கிறோம். நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா. நண்பர்களே, கடலிலே புயல் உருவாவதை போல் நம்மை சுற்றிலும் கடுமையான எதிர்ப்பு உருவாகி கொண்டு வருகிறது. ஆபத்து எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் நம்மை வந்து தாக்கும் என்று சொல்ல முடியாது. தேவ ரகசியம் போல் பாதுகாக்கப்பட்ட நம்முடைய கூட்டத்தின் நடவடிக்கைகள் எப்படியோ வெளியாகிவிட்டன. நீலமலைத்திடம் தான் சொல்லி இருக்க வேண்டும். அவனை தவிர உளவரியும் நோக்கத்தோடு வேறு யாரும் இங்கு வந்ததில்லை. ஏற்கனவே இருக்கும் அவனுடைய தொல்லைகளோடு இப்பொழுது புதிதாக போலீஸ்காரர்கள் தொல்லையும் சேர்ந்து கொண்டது. இருபுறத்திலிருந்து நமக்கு கிடுக்குத்தான். ஆம் தலைவா, உடனே அதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். இதுதான் அதற்கு வழி. முதலில் நீலமலை திருடனை ஒழித்து கட்டுவோம். பிறகு போலீஸ் நடவடிக்கைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். முடிவில் நீலமலை திருடன் பேரிலேயே அந்த பழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வோம். நல்ல யோஜனை தலைவா. ஆனால் இத்தனையும் நீலமலை திருடன் நம் கையில் கிடைத்தால்தானே நடக்கும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது தலைவா. என்ன? மரகதம் என்ற பெண்ணுக்கு நீலமலை அவளை இங்கு கொண்டு வந்து விட்டால் அவள் மூலமே அவளை பிடித்து வரலாம். அல்லது மரகதத்தோடு ஒரு கிழவி இருக்கிறான், அவளை பிடித்தாலும் துப்பு கிடைக்கும். உங்க மேல ஆணையாக கேட்கிறேன், உண்மையாகவே என்னை உங்க மரணிக்கிறீங்களா? என் மக மாதிரி என்னம்மா, பெத்த மகள்தான் இத்தனை நாளா நினைச்சு பழகி வர்றேன். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுவா, காலம் வரட்டும் சொல்லலாம்னு இருந்தேன். நீ இவ்வளவு அக்கறையா கேட்கறதுனால இன்னைக்கே உன்னிடத்துல அதை சொல்லிடுறேன். வா, ஏகாந்தமான இடத்துக்கு போ. அப்பதான் மனம் விட்டு பேச முடியும். சரிம்மா, வாங்க. டியூட்டி போட்டியா? வெளியில வந்துட்டு இருந்தேங்க. ஒரு மரகத மாலை, லட்சுமி மாலை மரட்டு போல இல்ல இல்ல, நான் டைகர் புலி வந்துருச்சாங்க நினைச்சேன். இது நம்ம நாய்ப்பா. இருந்தாலும் எனக்கு தெரியுமே. ஏன்னா அந்த யுத்தத்திலேயே மூளை செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால புலிய வந்துருச்சாக்கும். நல்ல ஆனப்பா நீ. அரவங்காட்டு அரண்மனைக்கு உடனே புறப்பட்டு வரவும். என்ன அரவங்காட்டு அரண்மனைக்கா? சீக்கிரம்.
முடியாதா? நாய் கொண்டு வந்த லெட்டருங்க. எடு சீக்கிரம். அரவன் காட்டு அரண்மனைக்கு வரவும். இவங்க எல்லாம் லாரில பிடிச்சு என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன்னை நான் விடமாட்டேன். நானும் என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன் வெறிச்செயலுக்கு இடம் தரமாட்டேன். மரகதம், மிரட்டாதே. சரி, நம் காதல் பிரச்சனையை பள்ளி அறையிலே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சொல், எங்கே நீலமல திருடன்? சொல், எங்கே உன் ஆசைக்காகலாம்? நீ ஏன் வந்தாய்? என்னடா அறிவு கெட்ட கேள்வி. ஒரு பெண்ணின் கற்பு பறிப்போவதா இருந்தால் பக்கத்திலே பிணம் கிடந்தால் கூட உயிர் பெற்று ஓட வருமே. அப்படி இருக்க நான் உயிரோடு இருந்து கொண்டு பேசாது இருக்க முடியுமா? ஓ, புலிவாயில் சிக்கிய மானை காப்பாற்றுவதற்கு எலிப்படை இருக்கிறதோ? சிரிக்காதே சீரழிந்தவனை, சிரிக்காதே. எலி புலியாவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டான். சிற்றெரும்பு கூட தன்னை மிதிப்பவன் காலை கழித்து விட்டு தான் சாகிறது. கோழியும் தன் குஞ்சுகளை கொல்ல வரும் வான் பறந்தை கொத்தி விரட்டுவதற்கு தான் எத்தி பறக்கிறது. அந்த ரோஷம் பெண்களுக்கு இல்லை என்று எண்ணி விட்டாயா? ஆண் குலத்தை பெற்றெடுத்த தாய்க்குலவடா பெண்கள். ஒவ்வொரு ஜீவனை உலகத்திற்கு தரும் ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து பிழைக்கவும் அஞ்சாத தியாகிகள் இனவடா பெண்கள். அவர்களை உன் வீட்டு கிள்ளுக்கீரைகள் என்று எண்ணிக்கொண்டாயா? மஞ்சிலே நெருப்பை கொட்டுவதும் பெண்கள் நெஞ்சிலே வேதனையை உண்டாக்குவதும் ஒன்று என்பதை மனதிலே வைத்துக் கொள். மூலையிலே கிடந்து முணுமுணுக்க வேண்டிய வேதாந்தத்தை சாவின் தலைவாசலிலே நின்று ஓலமிடுகிறாய். உயிருக்கு அஞ்சியவள் அல்லனா? என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மேல் நடந்து போய் என் கண்மணியை நெருங்கு. ஆனால் அதை அடுத்து உன் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாது. எரிமலையை வான வேடிக்கை என்று கொண்டாடுபவன் நான். கொந்தளிக்கும் கடலையை நாட்டியம் என்று ரசிப்பவன் நான். போர்க்களத்திலே தலைகளை பந்தாடவும் ரத்த ஆற்றிலே நீந்தி குளிக்கவும் பழக்கப்பட்டவன் நான். நான் மோதினால் மலையும் மணலாகும், நான் ஒடித்தால் வானமும் தூளாகும். இந்த கட்டையே கொடுமைகளில் உருவானது. நானும் பல கொடுமைகளை அனுபவித்து பழக்கப்பட்டவள் தான். உன்னை போன்ற அநியாயக்காரனின் அக்கிரமங்களுக்கு பயந்து குடும்பத்தோடு மருதமலை சாரலிலே வசித்து வரும்போது என் அருமை குழந்தைகளை பறிகொடுத்தேன். அவர்களை தேடி அலையும் போது என் கணவரையும் பிரிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை உழைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்கு ஊரூராய் அலைந்து உருக்குலைந்து திரிந்தவள் தானடா நானும். உனக்கே உன் உயிர் பெரிதல்ல என்று எண்ணும் போது அனாதையாக வாழும் எனக்கு மட்டும் உயிர் என்ன பெரிதா? தானே என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நண்பர்களின் பெயரைத்தான் மறந்து விடுவேன், பகைவர்களின் பெயரை தூக்கத்தில் கூட மறக்க மாட்டேன். நான் உனக்கு பகையாளியா? எனக்கு பகையாளி இந்த உலகத்திலேயே ஒருவன் தான். அந்த ஒருவன் நீதான் என்றால் நீ நாகப்புறா. பழையுட நல்ல பாப்பா நீ. பேராசை பிடித்த பிசாசா நீ. பஞ்சகா. ஆத்திரப்படாதே, எதிர்பாராமல் வந்து சிக்கிக் கொண்டோமே என்ற அதிர்ச்சியில் ஏதேதோ உணராதே. சொல், எங்கே உன் அண்ணன்? அண்ணன்? என் அண்ணன் அம்புபட்ட புலி போல் அர்த்தராத்திரியிலே என் வீட்டிற்கு வந்தார். எனக்கு மருமகனாக வர வேண்டிய அவர் திருமகனை எங்களிடம் அரைக்கலம் கொடுத்து விட்டு போனார். அவ்வளவுதான். அன்று முதல் இன்று வரை ஆண்டாண்டு காலமாக எங்கே என் அண்ணன், எங்கே என் அண்ணன் என்ற இதே கேள்வியை ஆயிரம் ஆயிரம் முறை கேட்டு பதில் காண பரிதவிக்கிறேன். நான் பரிதவிக்கிறேன். குழந்தைகளையும் கொன்று விட்டேன், அவனும் ஒழிந்தான். எனக்கு உபத்திரவம் கொடுத்து வந்த ஒரு குடும்பமே தொலைந்தது. குழந்தைகளை கொன்று விட்டாயா? பால்மனம் மாறாத அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உனக்கு என்ன கெடுதல் செய்தது? உனக்கு இரக்கமே இல்லையா? ஐக்கியக்காரி, இரக்கத்திற்கு இடம் கொடுத்தால் எப்படி அத்தனை சொத்தையும் அனுபவிக்க முடியும்? சொத்து சுகத்தை எல்லாம் நீயே வைத்துக் கொள் என்று விட்டு விட்டு குழந்தை செல்வம் போதும் என்று ஓடி ஒளிந்து வாழ்ந்தோடு அதோடு விட்டாயா எங்களை? யமன் போல் பின்தொடர்ந்து வந்து எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயே.
ஒரு நாள் அந்த பேசும் பொற்சித்திரங்கள் வாழெடுத்து விளையாடும் போது பெண் குழந்தை தலையில் சிறு காயம் பட்டு விட்டது என்றதும் நான் துடிதுடித்து விட்டேனே. அப்படியெல்லாம் ஆசையோடு வளர்த்த என் அன்பு கனிகளை 8 வயது முடியும் முன்பே தட்டி பறித்துக் கொண்டேன் என்று வாய் கூசாமல் சொல்கிறாய். பஞ்சயம். என் லட்சியம் நிறைவேறியதை சொல்வதில் எல்லாம் தவறு. நீ போட்ட கணக்கில் தவறு. அம்மா மரகதம், நான் தானம்மா உங்கள் மகள். சந்தேகம் வேணுமா? அந்த கத்து சண்டையில் பட்ட காயம். கண்ணே கண்ணே, அம்மா என் கண்ணே, என் செல்வமே, இவ்வளவு நாளாக என்னை ஆதரித்து வந்தது என் மகளா, என் கண்ணா? ஆமாம்மா, துணைக்கு வந்த தெய்வம் என்று உங்களை எண்ணி இன்று என்னை பெற்றெடுத்த தெய்வமாகவே ஆகிவிட்டீர்களம்மா. நீ சாகவில்லையா? செத்து விட்டாய் என்ற நம்பிக்கையில் அல்லவா இருமாந்திருந்தேன். நீ சாகவில்லை என்றால் உன்னோடு தூக்கிச் சென்ற அந்த திருவையிலும் செத்திருக்க மாட்டான். லட்சுமி, அந்த பேரி மரணப்பொருள் மகன் எங்கே? உன் அண்ணன் மகன் எங்கே? சொல். தெரியாது. தெரியாதா? தெரிந்தாலும் சொல்ல முடியாது. 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 சொல். எங்கே? சொல். சொல்ல மாட்டேன். சொல். தாய் மகள் என்ற உறவு தெரிந்து விட்டாலும் என் கண் ஒரு க்ஷணமும் உங்களை உறவாட விட மாட்டேன். நீயாவது உண்மை எங்கே அந்த நிலம் நடக்கிறார்? எங்கெல்லாம் கொடுமை நடக்கிறதோ அங்கெல்லாம் மாயமாக தோன்றி அபயமளிப்பேன் என்று ஏமாற்றிக் கொண்டு திரிகிறானே, அந்த எத்தனை எங்கே? எங்கே? இப்பனை காப்பாற்றல் எங்கே? சொல்.
எல்லாரும் லாரியில எங்கே உன் தலைவர் தெரியாதுங்க நீங்க எப்படிப்பட்ட பிரகாரம் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை தற்கொலை செய்து கொள்ள விட மாட்டோம். ஐயா, அப்படியாக தயவு செய்து ஒரு நிமிஷம் வாத்து கொடுங்க ஐயா. பேச
தம்பி மன்னிக்கணும், எங்களால எதுவும் செய்ய முடியாது. நீ கொண்டுட்டு போங்க. அக்கா, அண்ணா, அண்ணா, வரேன் மிஸ்டர். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களுக்கு பிறகு கடவுள் கிருபையால ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். உங்க வருங்காலத்திலும் நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு சந்தோஷமாக வாழுங்கள். அண்ணே, பேஸ் பேஸ். என்னமோ நானும் இவ்வளவு நாளா கூட இருந்திருக்கிறேன். ஏன் கழுத்துல மாறும் தொக்கி தொக்கி போய் நிக்கிறேன்.